அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். ஜெகதீச பாண்டியன் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகிவிட்டார். நான் ஏன் நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகிறேன் அப்படிங்கிறதுக்கு 4 பக்கத்திற்கு விரிவான அறிக்கையும் கொடுத்திருக்கிறாரு. இப்ப வழக்கமா நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகியவர்கள், விலக்கப்பட்டவர்கள், இவர்களை பற்றி கட்சியோ அண்ணன் சீமானோ எந்த ஒரு குற்றச்சாட்டையும் பொது வெளியில் முன்வைத்து பேசியது கிடையாது. அந்த துணிச்சல்ல கட்சியிலிருந்து விலகியவர்கள், விலக்கப்பட்டவர்கள் எல்லோருமே அண்ணன் சீமான் மீதும் நாம் தமிழர் கட்சி மீதும் பல அபாண்டமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசுவது என்பது வழக்கமான ஒண்ணுதான். அதே பாணியில தான் நேற்றைக்கு முன்தினம் கட்சியிலிருந்து விலகிய ஜெகதீச பாண்டியன் அவர்களும் அண்ணன் சீமான் மீதும் நாம் தமிழர் கட்சி மீதும் கட்சி உறவுகள் மீதும் பல அபாண்டமான அபத்தமான குற்றச்சாட்டுகளை முன்வச்சிட்டு போயிருக்கிறார். இப்ப இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய தேவையும் அவசியமும் நமக்கு இல்லை அப்படின்னாலும் அவர் முன்வைத்த சில பொய்யான போலியான குற்றச்சாட்டுகளுக்கு கட்டாயம் நாம பதில் சொல்லியே ஆகணும். அது மட்டும் இல்லாம இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்த ஜெகதீச பாண்டியன் என்ற நபர் எந்த அளவிற்கு யோக்கியமானவர் என்பதையும் நாம கட்டாயம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இப்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கட்சியிலிருந்து விலகியவர்கள், விலக்கப்பட்டவர்கள் வழக்கமா என்ன குற்றச்சாட்டை முன்வைப்பாங்க? கட்சியில கட்டமைப்பு சரியில்லை, நிர்வாகம் சரியில்லை, அண்ணன் சீமான் அவர்கள் சர்வாதிகார போக்கோட நடந்துக்கிறாரு, எங்களை எல்லாம் மதிக்க மாட்டேங்கிறாரு, வேற யாரையும் வளர விட மாட்டேங்கிறாரு, இப்படித்தான் இதற்கு முன்னால் விலகியவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பாங்க. இதே மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வச்சா அது 10ஓட 11 போயிடும் அப்படின்னு யோசிச்சு ஜெகதீச பாண்டியன் அவர்கள் ரொம்ப தினுசா புதுசா சில பல குற்றச்சாட்டுகளை உருட்டி விட்டு இருக்கிறாரு. அதுலயும் குறிப்பா பெரியாரை பத்தி அண்ணன் சீமான் அவர்கள் கடுமையா விமர்சனம் செஞ்சிட்டாரு. அவர் சொல்லாதத சொன்னதா சொல்லி அவரை விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. இது அவரோட கருத்து தானே தவிர கட்சியில மற்றவங்களோட கருத்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததா தமிழ் தேசியத்திற்கு எதிரான வலதுசாரிகள், பாஜக, இந்துத்துவ, RSS நபர்களோட ரொம்பவே நெருக்கமா இருக்கிறாரு, அவங்க கூட உறவு பாராட்டுறாரு, இப்படின்னு எல்லாம் பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாரு. முன் வச்சுட்டு விலகியும் போயிட்டாரு. இதுல என்ன பெரிய வேடிக்கை அப்படின்னா, ஜெகதீச பாண்டியன் அவர்கள் கட்சி நடவடிக்கையில் இருந்து கடந்த சில பல மாதங்களாகவே விலக்கப்பட்டு தான் இருந்தார். என்னமோ இவர் நேற்றைக்கு முன்தினம் தான் புதுசா விலகி போன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறார். சரி, ஓகே. இப்ப அவர் முன்வச்ச குற்றச்சாட்டுகளுக்கு நாம பதில் சொல்லலாம். 4 பக்க அறிக்கையை படிச்சு பார்த்ததுல உருப்படியா எந்த ஒரு செய்தியும் இல்லை அப்படின்னாலும் முக்கியமான 3 விடயங்கள் இருக்கு. அதுக்கு நாம பதில் சொல்லிதான் ஆகணும். அதுல முதல் விடயம் என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சங்கி அப்படின்னு சொன்னதுக்கு கோபப்பட்டு மேடையிலேயே செருப்பை எடுத்து காட்டிய அண்ணன் சீமான் அவர்கள் தான் ரஜினியை சந்தித்து விட்டு வந்த பிறகு சங்கி என்றால் நண்பன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மாறி இருக்கிறாரு. இது மிக மிக ஆபத்தான போக்கு. சங்கி என்றால் தமிழுக்கு எதிரி, தமிழனுக்கு எதிரி, தமிழ் தேசியத்திற்கு எதிரி, இதையெல்லாம் ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு பேசியிருக்கிறார். இப்ப சங்கி என்றால் தமிழுக்கு எதிரி, தமிழனுக்கு எதிரி, தமிழ்நாட்டிற்கு எதிரி, தமிழ் தேசியத்திற்கு எதிரி அப்படிங்கிறதுல நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப வரைக்கும் கூட நம்முடைய கருத்தும் அதுதான். ஆனா ரஜினியை சந்தித்து விட்டு வந்ததற்காகவே அண்ணன் சீமான் அவர்கள் சங்கி ஆயிடுவாரு அப்படின்னா அதை எப்படி ஏத்துக்க முடியும்? இப்ப இதே சங்கி ரஜினிகாந்தை தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பல நிகழ்ச்சிக்கு அழைத்து, சிறப்பு அழைப்பாளராக அழைத்து தன்னுடைய பக்கத்திலேயே அமர வைத்து அவருடன் கொஞ்சி குழாவி பேசி இருக்கிறாரு. அப்போதெல்லாம் இந்த திராவிட அறிவு ஜீவிகளோ, ஜெகதீச பாண்டியன் போன்ற புது திராவிடர்களோ ஐயா ஸ்டாலின் அவர்கள் சங்கி ஆயிட்டாரு, சங்கிங்க கூட சவகாசம் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு எல்லாம் பேசி இருக்கிறாங்களா? கிடையாது. ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் ரஜினியை சந்தித்த பிறகு அவர் சங்கியாகி விட்டார் அப்படின்னா இதை எப்படி ஏத்துக்க முடியும்? அதைத்தான் அண்ணன் சீமான் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னாரு. அவரை சந்திச்சதாலேயே நான் சங்கி ஆயிடுவேன் அப்படின்னா, சங்கி என்பதற்கு நண்பன் அப்படிங்கிற பொருளும் இருக்கு, நான் அந்த பொருளை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இவ்வளவுதான். வழக்கமா பெரியாரை பற்றி எந்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தாலும் இந்த திராவிடர்கள் என்ன சொல்லுவாங்க? அவரு எந்த நோக்கத்தில், எந்த இடத்துல அந்த கருத்தை சொன்னாருங்கிறத நீங்க பொருத்தி பார்க்கணும், அதை விட்டுட்டு மொட்டையா அந்த கருத்தை எடுத்துக்க கூடாது அப்படின்னு பெரியாருக்கு முட்டு கொடுத்து பேசுவாங்க. அப்ப அதே நிலைப்பாடத்தானே அண்ணன் சீமானுக்கும் எடுக்கணும். அவர் ஒரு கருத்தை சொன்னாரு அப்படின்னா
அதை ஏன் சொன்னாரு, எந்த சூழல்ல சொன்னாரு அப்படிங்கிறத பொருத்தி பார்த்து தானே புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு ரஜினியை போய் சந்திச்சிட்டாரு அதனாலேயே அவர் சங்கியா மாறிடுவார் அப்படின்னா இதே கருத்து ஐயா ஸ்டாலினுக்கும் பொருந்தும்ல. அண்ணன் சீமானை விட மிக அதிக தடவை ரஜினிகாந்தை சந்தித்தது, பல நிகழ்ச்சிகளுக்கு சிறப்பு அழைப்பாளராக அவரை அழைத்து தன்னுடைய அருகிலேயே அமர வைத்து அவரிடம் கொஞ்சி குலாவி பேசியது ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான். அப்ப ஐயா ஸ்டாலினும் சங்கி அப்படிங்கிறத இந்த திராவிடர்களும் புது திராவிடரான ஐயா ஜெகதீச பாண்டியன் அவர்களும் ஏத்துக்கிறாங்களா? அடுத்ததா ஒரு விஷயத்த சொல்றாரு, ரங்கராஜ் பாண்டேவையும் எச் ராஜாவையும் பெரிய அறிஞர்னு சொல்றாரு, இதெல்லாம் சரியா அப்படிங்கிறாரு. இப்ப ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லிய இந்த கருத்தை அவர் எந்த சூழல்ல சொன்னாரு, எந்த கேள்விக்கு பதிலா சொன்னாரு அப்படிங்கிறத பொருத்தி பார்த்தாலே நமக்கு அதனுடைய உண்மையான பொருள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்ப திமுக கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலுக்காக தங்களுடைய கட்சியின் தேர்தல் வியூக வகுப்பாளராக பீகாரை சார்ந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டே என்கின்ற ஒரு பிராமணரை கூட்டிக்கிட்டு வந்தாங்க. இப்ப வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலுக்காகவும் இன்னொரு பாண்டே பிரிவை சேர்ந்த பிராமணரை கூட்டிக்கிட்டு வராங்க. எதுக்காக நீங்க வெளியில இருந்து ஒரு பிராமணரை அழைச்சிக்கிட்டு வரணும்? அதுக்கு பதிலா தமிழ்நாட்டிலேயே இருக்கின்ற ரங்கராஜ் பாண்டேவை கூட்டிக்கிட்டு வாங்க. அவருக்கு தமிழ்நாட்டை பத்தியும் தமிழ் மக்களை பத்தியும் நல்லாவே தெரியும். அவரை கூட்டிக்கிட்டு வந்து உங்களுடைய தேர்தல் வியூக வகுப்பாளரா வச்சுக்கோங்க. சரி, அவர் இல்லையா, அவருக்கு பதிலா எச் ராஜாவை கூட்டிக்கிட்டு வாங்க, ஹரிகர ராஜ சர்மாவை கூட்டிக்கிட்டு வந்து உங்களுக்கான தேர்தல் ஆலோசகரா வச்சுக்கோங்க அப்படின்னு திமுகவிற்கு சொன்னாரே ஒழிய இவங்க ரெண்டு பேரையும் பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லவே இல்லை. வெளியில இருந்து அண்ணன் சீமானோட இந்த பேட்டியை பார்த்தவங்களுக்கு கூட அவர் எதுக்காக இதை சொன்னாரு அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சிருக்கும். ஆனா அண்ணன் கூடவே பயணித்த, கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து அண்ணன் கூடவே இருந்த ஜெகதீச பாண்டியனுக்கு மட்டும் இது எதுவுமே புரியலையாம். சரி, போகட்டும். அடுத்ததா ஒன்று சொன்னாரு பாருங்க, குருமூர்த்தியை அடிக்கடி போய் சந்திச்சுட்டு வராரு. குருமூர்த்தி தன்னுடைய எக்ஸ் தளத்துல தெளிவா சொல்லிட்டாரு, நான் இதுவரைக்கும் ஒரு தடவை கூட சீமானை சந்தித்ததே கிடையாது அப்படின்னு. ஆனாலும் இவங்க திருந்தாம திரும்ப திரும்ப ஒரே குற்றச்சாட்டை முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இதே குருமூர்த்தி அவர்கள் தந்தி டிவிக்கு ஹரிகரனுக்கு பேட்டி கொடுக்கும் போது சொல்றாரு, 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியது, அவங்க கூட கூட்டணி வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்க, கடைசி நேரத்தில் அந்த முயற்சி கைகூடி வரல அப்படின்னு இதே குருமூர்த்தி சொல்லி இருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதே தந்தி டிவியை சேர்ந்த ஹரிகரனுக்கு பேட்டி கொடுக்கும் போது சொன்னாரு, இப்பவும் மோடி என் கூட போன்ல தினமும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு, எந்த ஒரு முக்கியமான முடிவை எடுக்கணும் அப்படின்னாலும் என்கிட்ட கேட்டுட்டு தான் எடுப்பாரு அப்படின்னு ஐயா ஸ்டாலினே சொன்னாரு. இப்ப இதுக்கெல்லாம் இந்த திராவிட அறிவுஜீவிகளோ ஐயா ஜெகதீச பாண்டியனோ என்ன சொல்ல போறாங்க? அப்ப அண்ணன் சீமான் அப்படின்னா ஒரு நிலைப்பாடு, ஐயா ஸ்டாலின் அப்படின்னா ஒரு நிலைப்பாடு. என்ன கேவலமான ஒரு செயல்பாடு இதெல்லாம். சரி, ஓகே. இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் ஐயா குருமூர்த்தியை அடிக்கடி சந்திச்சதா குற்றச்சாட்டை முன்வைக்கின்ற ஜெகதீச பாண்டியன், நீங்க கடந்த காலத்துல திமுகவை சேர்ந்த ஒரு நபரை அடிக்கடி சந்திச்சீங்களே, அதை பத்தி எல்லாம் பேசலாமா? சொல்லுங்க. கருப்பு சிவப்பு திமுக கொடி கட்டின கார்ல யாருக்கும் தெரியாம போயிட்டு அறிவு நாணயம், அறிவு கட்ட பெயிண்ட் கான்ட்ராக்டர் ராஜீவ் காந்தியை ரகசியமா சந்திச்சுட்டு வந்தீங்களே ஜெகதீச பாண்டியன், அதை பத்தி எல்லாம் பேசலாமா? சொல்லுங்க, பேசலாமா? அவரை போய் சந்திச்சு கட்சி தொடர்பான ரகசியமான தகவல்களை இந்த ராஜீவ் காந்தி கிட்ட சொல்லிட்டு வந்தீங்களே, அதை பத்தி எல்லாம் பேசலாமா? கட்சிக்காக ஆதரவாக செயல்படுகின்ற முக்கியமான ஊடகவியலாளரை உங்களோட நண்பர் கூட போய் சந்திச்சு அவர் கூட பேசிய பேச்சுக்களை எல்லாம் பதிவு செஞ்சு இந்த லேகிய வியாபாரி முக்தார் கிட்ட கொடுத்தீங்களே, அதை பத்தி எல்லாம் பேசலாமா? உங்களோட துரோகத்தை பட்டியல் போட்டு சொன்னா அது அனுமார் வால் மாதிரி நீண்டுகிட்டே போகும். ஏற்கனவே நீங்க கட்சியோட கட்டுப்பாட்டை மீறி நடந்ததற்காக 2019 ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்சியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்ட நபர். அதன் பிறகு எப்படி கட்சியில சேர்ந்தீங்க அப்படிங்கிறது வெளியில சொன்னா அசிங்கம். பூச்சி மருந்தை கையில வச்சுக்கிட்டு நீங்க மட்டும் என்ன கட்சியில சேர்த்துக்கல அப்படின்னா இந்த பூச்சி மருந்தை குடிச்சிருவேன்
இப்படியெல்லாம் பேசி மறுபடியும் கட்சிக்குள்ள வந்த உங்களை மதிச்சு கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராகவும் அறிவித்த அண்ணன் சீமான் அவர்களுக்கு நீங்க செஞ்ச துரோகத்தை பொது வெளியில நாங்க பேசினா நல்லா இருக்குமா சொல்லுங்க. ஆக இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு 4 பக்கத்துக்கு அறிக்கை கொடுத்துட்டு போறீங்களே, உங்களுக்கு எல்லாம் அந்த அறிக்கையை தட்டச்சு செய்யும் போது கை விரல்கள் கூசல? என்னமோ பெரிய யோகியவான் மாதிரி எல்லா ஊடகங்களுக்கும் போய் பேட்டி கொடுக்குறீங்க. அவ்வளவுதான், உங்களை பத்தி இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. அடுத்ததா இறுதியா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். சீதை கூட ராமாயணத்துல ஒரே முறை தான் தீ குளிச்சு நான் ஒரு பத்தினி அப்படின்னு ராமனுக்கு நிரூபிச்சா. ஆனா இன்றைய அரசியல் சூழல்ல அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தினம் தீ குளிச்சு நாங்க சங்கிங்க கிடையாது, நாங்க என்னைக்கும் இந்த தமிழ் இனத்திற்கும் தமிழ் மொழிக்கும் துரோகம் செய்ய மாட்டோம் அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். ஆனா அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஐயா ஸ்டாலினும் திமுகவும் பாஜகவுடனும் RSS இந்துத்துவ சங்க பரிவார வலதுசாரி கும்பல்களுடனும் ரகசியமா கூட்டு வச்சுக்கிட்டு அவங்க செயல்படுத்த நினைக்கின்ற எல்லா அழிவு திட்டங்களையும் செயல்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் இந்த திராவிட அறிவு ஜீவிகளோ இல்லைனா ஜெகதீச பாண்டியன் போன்ற புது திராவிடர்களோ வாயே திறக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் தமிழர் தமிழ் தேசியம் என்பது இந்த மண்ணில் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடவே கூடாது. அப்படி வந்துவிட்டால் அது நமக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடியும். அதுக்காக எந்த எல்லைக்கும் போயிட்டு அண்ணன் சீமான் மீதும் நாம் தமிழர் கட்சி மீதும் அவதூறுகளை அள்ளி வீசுவார்கள். அதையெல்லாம் காதுல வாங்கிக்க வேண்டிய அவசியம் கூட நமக்கு கிடையாது. சரியா? ஆக இப்படிப்பட்ட சில்லறைத்தனமான குற்றச்சாட்டுகளை உறவுகள் யாரும் பொருட்படுத்த தேவையில்லை. தெளிவா புரிஞ்சு போச்சா? அவ்வளவுதான். தூக்கி போட்டுட்டு நாம நம்முடைய வேலையை செய்ய வேண்டியதுதான். விளங்குதா? மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண், நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க.